guys, நம்ம இதை பார்க்க போறோம் அப்படினா அக்கா சண்டே லீவ் கிடைக்குமா இத பத்தி பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ 2-3 வீடியோல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சண்டே வந்து எப்படி இருக்கும்னா சிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சண்டே தான் வந்து ரெஸ்ட். அத தாண்டி மத்த எல்லாருக்குமே வந்து ஷிஃப்ட் டியூட்டி பார்க்கறவங்களுக்கு ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து ஒரு டேட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. 6 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே வந்து 7th டே அவங்களோட ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஆனால் சண்டே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் இருக்கணும். சில பேருக்கு நார்மலாகவே சண்டே வந்து வீக்லி ஆஃபாக இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து சண்டே ரெஸ்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இல்லை. அந்த யூனிட்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி உங்கள் யூனிட்டில் வந்து என்னஃபான ஸ்ட்ரென்த் இருக்குது, தேவைப்படுறத தாண்டியுமே ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 7th டே சண்டே வந்துச்சுன்னா சண்டே வீக் ஆஃப் கிடச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா யூனிட்டோட ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து சண்டே தான் வீக்லி ஆஃப். ஏன்னா எங்கள் யூனிட்டில் ஃபுல்லாகவே ஜென்ரல் ஷிஃப்ட் தான். இப்போ ஷிஃப்ட் இருந்தாலுமே சண்டே வந்து எங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எல்லா வீக்குமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த வீக் வந்து நான் சண்டே டியூட்டி பார்த்தா நெக்ஸ்ட் வீக் சண்டே எனக்கு ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து எப்படியாவது நமக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கிடச்சி. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.